I welcome you to learn English. Eat அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு verb, ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. அதோட ing சேர்த்தோம்னா ஈட்டிங் அப்படின்னு வரும், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். ஈட் அப்படின்னா சாப்பிடு, eat this, இதை சாப்பிடு. I am eating, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி வேர்போட ing சேர்த்தோம்னா அது கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும், ஒரு ப்ராக்ரெசிவாக மாறும். ஸோ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கும். லுக், லுக்கிங். வாட்ச், வாட்சிங். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தா இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் ஒன்று இருக்குது, ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார் அப்படின்னா லுக், ஓகே, லுக். பார்த்தல் அப்படிங்கிற மீனிங் வந்து லுக்கிங் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குது. லுக்கிங் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தல், இது நவுன் ஃபார்ம், ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் லுக்கிங் தான். சில இடங்களில் இந்த ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஜெரண்ட் ஃபார்ம்ஸில் மாடல் சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட், இந்த இடத்துல நல்ல ஆரோக்கியமான உணவு, சாப்பிடுதல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். இதுவே ஐ வாண்ட் டு ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவாக போயிடுது, அதாவது நார்மல் வேர்பாக மாறிடுது பாருங்கள். ஐ வாண்ட் டு ஈட் அன் ஆப்பிள். மேலே இருக்கிற வாக்கியத்தில் சாப்பிடுதல் அப்படிங்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அதை ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த ஈட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை கண்டினியூஸ் சென்ஸில் சொன்னோம் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் அப்படி வரும். ஸோ இந்த இடத்துல இது ஒரு நார்மலான சென்டென்ஸ். அந்த சாப்பிடுதல் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப ஜெரண்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். அடுத்த சென்டென்ஸும் அதே மாதிரி தான், லுக்கிங் சாஃப்ட் இஸ் ஃப்ளவர்ஸ் நேச்சர். இந்த மாதிரி ஜெரண்ட் ஃபார்மில் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். நார்மல் வேர்பையும் ஜெரண்ட் ஃபார்மையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக, அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறதுக்காக நான் ரெண்டு டைப்லையும் உங்களுக்கு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். வாட்சிங் க்ளோஸ்லி இஸ் தி கேரக்டர் ஆஃப் போலீஸ். அதாவது ஒருத்தரை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது தான் போலீஸுடைய கேரக்டர். இந்த இடத்துல வாட்சிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம். வாட்சிங் க்ளோஸ்லி இஸ் த கேரக்டர் ஆஃப் போலீஸ். போலீஸ் வாட்ச் தம் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல வாட்ச் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. போலீஸ் கவனிக்கிறாங்க, அவங்கள கவனமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி கிரியேட்டிங், அந்த வார்த்தையை, அந்த சென்டென்ஸை பாருங்கள். கிரியேட்டிங் நியூ ஜாப்ஸ் இஸ் தி கவர்மெண்ட்ஸ் டியூட்டி. அடுத்த சென்டென்ஸில் அதே கிரியேட்டிங் அப்படிங்கிற நவுன் ஃபார்மை வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் இஸ் ரெடி டு கிரியேட் நியூ ஜாப்ஸ், இன்ஃபினிட்டிவ். மெதுவாக நடக்கிறது தான் அவருடைய நேச்சர், அவருடைய இயல்பு. வாக்கிங் ஸ்லோலி, நடக்கிறது, மெதுவாக நடக்கிறது, அதுதான் அவருடைய இயல்பு. அதைத்தான் நம்ம இந்த சென்டென்ஸில் ஹைலைட் பண்ணுறோம். வாக்கிங் ஸ்லோலி இஸ் ஹிஸ் நேச்சர். இட் இஸ் குட் டு வாக், இதில் வேர்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் குட் டு வாக். கீப்பிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். கீப்பிங், இந்த சென்டென்ஸ் ஜெரண்ட் சென்டென்ஸ். கீப்பிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். இட் இஸ் பெட்டர் டு கீப் ஆல் ரெக்கார்ட்ஸ் சேஃப், இது இன்ஃபினிட்டிவ். ஒர்க்கிங் ஹார்ட் கிவ்ஸ் சக்ஸஸ். கடினமாக உழைத்தல் வெற்றியை தருகிறது. ஒர்க்கிங் ஹார்ட் கிவ்ஸ் சக்ஸஸ். இஃப் யூ வாண்ட் சக்ஸஸ், உங்களுக்கு வெற்றி வேண்டுமெனில் ஒர்க் ஹார்ட். இந்த இடத்துல அந்த ஒர்க் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, ஒரு செயலை குறிக்கும் வார்த்தையாக வருது. ஸ்லீப்பிங் இனஃப் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நல்ல தூக்கம், போதுமான அளவு தூக்கம், இஸ் குட் ஃபார் ஹெல்த். இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு ஸ்லீப் இனஃப். ஸோ ஒரே அர்த்தம்தான். ஜெரண்டில் ஒரு மாதிரி வருது, இன்ஃபினிட்டிவில் ஒரு மாதிரி வருது. அதாவது ஜெரண்டில் அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இன்ஃபினிட்டிவில் அந்த செயல் ஒரு நார்மல் சென்டென்ஸாக மாறிடுது. டாக்கிங் டூ மச் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இதில் இஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், கிராமட்டிக்கல் வேர்ப். இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். டாக்கிங் டூ மச், நிறைய பேசுகிறது, இஸ் வேஸ்ட். இட் இஸ் குட் டு டாக் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். இதில் பாருங்கள், இந்த டாக் அப்படிங்கிறது வேர்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், டூக்கு அடுத்து.
இன்ஃபினிட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் குட் டு டாக் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். ஹியரிங் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். நிறைய கேட்குறது. ஹியரிங் எ லாட் இஸ் எ குட் ஹேபிட். ஹி ஆல்வேஸ் ஹியர்ஸ். இந்த இடத்துல ஹியர்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். அதனால் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது ஹீ ஷீ இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஓகே, அந்த ஹீக்கு பதிலாக சைல்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சைல்டு ஆல்வேஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஎல்ஏஒய் எஸ், எஸ் ஆட் பண்ணுவோம். ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ். பேக்கிங் ஆல் திங்ஸ் இஸ் நாட் நெசசரி. பேக்கிங் ஆல் திங்ஸ் எல்லா பொருட்களையும் பேக் பண்ணுதல். அப்படி தான் அந்த சென்டென்ஸில் மீனிங் எடுத்துக்கிறணும். எல்லா பொருட்களையும் பேக் செய்தல். பேக்கிங் ஆல் திங்ஸ் இஸ் நாட் நெசசரி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பேக் தீஸ் திங்ஸ். இந்த இடத்துல டு பேக் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். பேக்கிங், டு பேக். பேக்கிங் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் நவுன், ஜெரண்ட். ஈட்டிங் எ லாட் இஸ் நாட் குட் ஃபார் ஆர் ஹெல்த். ஈட்டிங் எ லாட், நிறைய சாப்பிட்றது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஈட்டிங் எ லாட் இஸ் நாட் குட் ஃபார் ஆர் ஹெல்த். டு ஈட் ஃப்ரூட்ஸ் இஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ். டு ஈட் ஃப்ரூட்ஸ் இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ். சிட்டிங் ஐடில், சும்மா உட்காந்துருக்கிறது, இஸ் நாட் எ குட் ஹேபிட், நல்ல பழக்கம் இல்லை. சிட்டிங் ஐடில். சிட்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஜெரண்ட் மாதிரி. He wants to sit without doing any work. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். அதனால் he இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். He wants to sit. Looking beautiful is important. அழகாக தெரிதல். Looking beautiful is important. He always looks dull. He has a dull appearance அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. He always looks dull. Speaking effectively is important. எஃபெக்டிவாக பேசுகிறது மிக முக்கியம், மிக முக்கியமானதாக இருக்கிறது. It is waste to speak loudly. சத்தமாக பேசுகிறது வேஸ்ட். Closing the doors is not necessary now. கதவுகளை மூடுதல் இப்போதைக்கு தேவையில்லை. Closing the doors is not necessary now. Gerund form. He comes to close the doors. இது இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் ரெண்டையுமே இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். இதில் முக்கியமாக ஜெரண்டை நம்ம அதிக இடங்களில் பயன்படுத்துவோம். நீங்களாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஜெரண்ட் ஃபார்மில். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.